ஹலோ பிரைஸ் லார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற வேதவசனம் ஓசியா 12 அதிகாரம் 6 இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. But you must return to your God, maintain love and justice, and wait for your God always. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசப்பா சீமோன் வீட்டிலே பந்து இருக்கிறார். அங்கு ஒரு ஸ்திரீ வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அதிலிருந்து வெளியேறப்பெற்ற பரிமள தைலத்தை எடுத்து ஏசப்பாவுடைய சிரசின் மேல ஊற்றி அவருடைய பாதத்தை முத்தமிடுகிறாள். ஆண்டவர் அவளுடைய பாவத்தை மன்னிக்கிறார். இதை பார்த்து கொண்டிருந்த மற்றவர்களும் சீஷர்களும் சொல்லுகிறார்கள், இந்த தைலத்தை விற்று ஏழைகளுக்கு தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே, இப்படி இதை வீணாக்கி விட்டாளே என்று சொல்லி கொண்டு இருக்கும் போதே ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார், இந்த சுவிசேஷம் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ இவளை குறித்தும் சொல்லப்படும். ஏனென்றால் இவள் என்னுடைய அடக்கத்திற்கு ஏதுவாக இதை செய்திருக்கிறாள். மற்றவர்கள் எல்லாரும் ஒரு ரிஜெக்ஷன்ல அவளை தள்ளும்போது ஆண்டவர் அந்த இடத்துல அவளை அங்கீகரிக்கிறார். விருந்துக்கு அழைத்த மனிதன் கூட மனசுல நினைக்கிறான், இவள் பாவி என்று ஆண்டவருக்கு தெரியாதா என்பதாய். ஆண்டவர் அவனுடைய நினைவுகளையும் அறிந்து அந்த இடத்துல அவளை ரிஜெக்ட் பண்ணல, அவளை அங்க கனப்படுத்துகிறார். அவளுடைய பாவங்களை மன்னிக்கிறார். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யம் சந்தோஷிக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷன் பார்க்கிறபடி நம்மை ஏசப்பா பார்ப்பதில்லை. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தின் ஆழத்தை ஆராய்ந்து அறிகிறார். நம்முடைய வேதனைகள், நம்முடைய துக்கங்கள் எல்லாம் ஏசப்பாவுக்கு நன்றாக தெரியும். அவருடைய சமூகத்தில் நாம் முழுமையாய் நம்மை அர்ப்பணிக்கும் போது, அவருக்கு பிரியமாய் நம்முடைய வாழ்க்கையை நம் வாழ ஒப்பு கொடுக்கும்போது அவரே எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எந்த காரியத்தில் உங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் ஆண்டவர் செய்வார். ஏசப்பா நம்மை வாழ வைக்கவே விரும்புகிறார். ஏசப்பா நமக்காக நாம் வாழ வேண்டும் என்பதற்காகவே கல்வாரி சிலுவையிலே நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். எனவே நாம் ஜெய வீரர்களாய் இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு மகிமையாய் சாட்சியாய் வாழ்வோம், விடுதலையை சுதந்திரிப்போம். பாவத்தின் அடிமைத்தனத்தில் நாம் மூழ்கி மறிக்க ஒருபோதும் ஆண்டவர் விரும்பலை. அதிலிருந்து விடுதலையை பெற்று ஆண்டவருக்கு சாட்சியாய் நிற்கவே ஆண்டவர் விரும்புகிறார். முழுமையாய் நம்முடைய ஆவியாத்ம சரீரத்தை ஆண்டவருடைய கையில் அர்ப்பணிப்போம். அவரே எல்லா காரியங்களையும் சீர்படுத்துவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பரிசுத்த ஆவியானவரை தொடர்ந்து வழி நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all. Bye bye.